தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட சென்சார் வந்து அஃபிஷியலாக வந்து முடிந்து விட்டது. அஃபிஷியலாக வந்து ஏஐ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து 1 or 2 டேஸில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து 2 அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து படத்தோட ரிலீஸ் தேதி, இன்னொன்று வந்து படத்தில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சீன்லாம் வந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். அதாவது படத்தை வந்து சென்சார் அனுப்புவதற்கு முன்பே வந்து படக்குள்ள வந்து 20 நிமிஷம் காட்சிகளை வந்து கட் பண்ணிட்டு தான் சென்சாருக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த 20 நிமிஷம் காட்சினால தான் வந்து இந்த அளவு ஜனநாயகம் திரைப்படத்தின் மீது வந்து தடை மேல் தடை போது இந்த இவ்வளோ ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஸோ அந்த 20 நிமிஷம் காட்சிகள் இல்லாமல் படத்தில் வந்து 20 காட்சிகள் வந்து ட்ரிம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சென்சார் பண்ணும்போது 20 காட்சிகள் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் 40 இடத்துல வந்து மியூட் போட்டுருக்காங்களா. அதாவது இந்த 40 இடத்துலையும் வந்து பல அரசியல் வசனங்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அன்வான்ட் வேர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து வினோத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து லிமிட்டை தாண்டி வந்து பேசுவார். அதனால் வந்து மியூட் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து 40 பிளேஸில் மியூட்டும் 20 இடத்துல வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சென்சார் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ படத்தை வந்து எல்லாரும் வந்து சொன்னது என்னென்னா பிப்ரவரி 20 ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எல்லா வெப்சைட்லேயும் வந்து பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பிப்ரவரி 20 ஜனநாயகம் திரைப்படம் வெளியாக போவது கிடையாது. ஸோ தெரி திரைப்படம் ரீரிலீஸ் ஆக போகிறது. ஸோ தெரி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு ரீரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் அந்த டைமில் வந்து பெரும் சின்ன சின்ன திரைப்படங்கள் வருவதால் வந்து நீங்கள் இந்த டைமில் ரீரிலீஸ் பண்ணால் எங்களால் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, தயவு செஞ்சு அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தெரி திரைப்படத்தோட ப்ரொடியூசர் கிட்ட கேட்டதால் வந்து தெரி திரைப்படத்தோட ரீரிலீஸை வந்து தள்ளி வச்சாங்க. இப்போ வந்து பிப்ரவரி 20 பிரம்மாண்டமாக தெரி திரைப்படம் அஃபிஷியலாக ரீரிலீஸ் ஆக போகிறது. அதைத் தொடர்ந்து ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிப்ரவரி 26 தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பக்காவான திருவிழா அடுத்தடுத்து வரப்போகிறது. நம்ம செமையாக என்ஜாயும் பண்ண போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.